வணக்கம் நண்பர்களே. நான் சுந்தரம் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். நடுவில் ஒரு 2 வீக்ஸ் கேப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். அது அப்படியே சிஸ்டம் ஷட் டவுன் ஆனோடனே அதுவும் போயிடுச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சுங்களா. ஸோ அதனால் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் வீடியோ வரல. ஸோ வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கிரெடிட் கார்டு வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து வந்த கிரெடிட் கார்டு. இதோட பேர் வந்து ஆக்சிஸ் ஹொரைசன் கிரெடிட் கார்டு. ஏன் இந்த கிரெடிட் கார்டு நான் சொன்னேன்னா, இந்த கார்டை நான் பர்சனலாக வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா பேரில் வாங்கினேன். ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் திஸ் கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு நல்ல ரிவார்ட் கார்டு. ரிவார்ட் கார்டுனா நார்மல் ரிவார்ட் கார்டு கிடையாது. ஒரு ஹை எண்ட் ரிவார்ட் சிஸ்டம் உள்ள கார்டு. ஏன் ஹை எண்ட் ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு மீடியம் சேலரியில் ஒரு ஆஃப்ளூயண்ட்டான கார்டு. ஆஃப்ளூயண்ட்னா கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஏற்ற கார்டு தான் ஆஃப்ளூயன்ட் கார்டு. ஸோ இந்த கார்டு ஏன் அந்த ஆஃப்ளூயண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கார்டோட ரிவார்டிங் சிஸ்டம் தான். ஸோ ஃபஸ்ட் இந்த கார்டை பற்றி பார்ப்போம். இந்த கார்டோட ஃபஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறது, இந்த கார்டோட ஃபீஸை சொல்லிடுறேன். இந்த கார்டோட ஃபீஸ் வந்து ₹3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ₹3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆனுவல் ஃபீ. ஆட் ஆன் கார்டு வந்து ஃப்ரீ. ஆனால் இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் ஆட் ஆன் கார்டு அப்ளிகேஷன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் நேற்று ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரில. நீங்கள் ஆட் ஆன் கார்டுக்காக நம்பி இந்த கார்டு வாங்குறீங்கன்னா இப்போதைக்கு ஆக்சிஸ் கார்டு வாங்க வேணாம். உங்கள் ப்ரைமரியாக கார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆக்சிஸ் கார்டு வாங்கிக்கோங்க, இந்த ஹொரைசன் கார்டு. இந்த கார்டு ₹3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் வாங்கினோடனே ₹3540 வரும்னு நினைக்கிறேன், கார்டோட எல்லாம் சேர்த்து, டேக்ஸ்லாம் சேர்த்து. ஸோ இந்த கார்டு வாங்கினீங்கன்னா ஃபீஸ் கட்டினோடனே 30 நாளில் உங்களுக்கு 5000 எட்ஜ் மைல்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சிஸ் பேங்க்கோட 5000 எட்ஜ் மைல்ஸு. ஸோ இந்த 5000 எட்ஜ் மைல்ஸு உங்களுக்கு ஆக்சிஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஃபீஸ் கட்டி முடிச்சோடனே உங்களுக்கு 5000 எட்ஜ் மைல்ஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஃபீஸ் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா 1500 எட்ஜ் மைல்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்டோட ஆக்சிலேட்டடு என்ன, ஆக்சுவலாக இந்த கார்டோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டலோ ஃப்ளைட் டிக்கெட்டோ புக் பண்ணால் ஒவ்வொரு ₹100க்கு 5 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். அதாவது ஏர்லைன் இருக்குல்ல, ஹோட்டல், ஃப்ளைட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மேக் மை ட்ரிப்பு, கோ ஐபிபோ ஆர் ஈஸ் மை ட்ரிப்பு, கிளியர் ட்ரிப்பு இந்த மாதிரி புக் பண்ணாமல் ஏர் இண்டியா வெப்சைட்டில், ஏர் இண்டியா ஆப்பில் டைரெக்டாக போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ₹100க்கு 5 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். அதுவே சப்போஸ் நீங்கள் கிளியர் ட்ரிப்பு, கோ ஐபிபோவில் புக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ₹100க்கு 2 எட்ஜ் மைல்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அஃபிஷியல் சைட்லேயும். அதே மாதிரி ஹோட்டல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேரியாட் ஹோட்டலு, ஃபேப் ஹோட்டலு ஆர் அக்கார் ஹோட்டல், இந்த மாதிரி தாஜ் ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டல் செயின்ஸ்லாம் இருக்காங்க. ஐடிசி, இந்த மாதிரி ஐடிசி பெரிய செயின். நான் சொல்கிறது மீடியம் ஹோட்டல்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூபிஏஆர் அந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு மிட் லெவல் சீரிஸ் தான். நுங்கம்பாக்கத்தில் இருக்காங்க, பெருங்குடியில் இருக்காங்க, சென்னையிலே பல இடத்துல இருக்காங்க. உப்பார் ஹோட்டல்ஸ்னு சொல்லி யூபிஏஆர். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் செயின்ஸ் வெப்சைட்டில் டேரெக்டாக போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ₹100க்கு 5 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். ஏன் இந்த 5 எட்ஜ் மைல்ஸ் அவ்வளோ முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, அது நான் வீடியோக்கு லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒவ்வொரு ₹100க்கு நீங்கள் வேறு சப்போஸ் க்ராசரி ஆர் வேறு அமேசானில் வாங்குறது, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது, மற்ற எந்த ஆன்லைன் ஆஃப்லைன் எதுனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ₹100க்கு 2 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் எக்ஸ்க்ளூடட். என்ன எக்ஸ்க்ளூடட்னா, இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். அதாவது நம்ம வழக்கம் போல் சொல்கிறோம்ல, டிரான்ஸ்போர்ட் அண்டு டோல்ஸு, யூட்டிலிட்டிஸ், டெலிகாம்ஸு, இன்சூரன்ஸு, ஸ்கூல் ஃபீஸு, கவர்மெண்ட்டு டேக்ஸு, வேலெட்டு, அதாவது நம்ம கூகுள் பேயில் லோட் பண்ணுறது, அமேசான் பேயில் ஆட் பண்ணுறது, அமேசான் பே கிஃப்ட் கார்டு வாங்கி ஆட் பண்ணுறது வேறு, அமேசான் பேயில் டேரெக்டாக பணத்தை ஆட் பண்ணுறது வேறு, ரெண்ட்டு, பெட்ரோல். ஸோ இது 2 நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த எட்ஜ் மைல்ஸும் கிடைக்காது. இதை தவிர்த்து மற்ற எல்லாத்துல எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். குறிப்பாக இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் பல கிரெடிட் கார்டில் பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் கிரெடிட் கார்டுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தரமாட்டாங்க, எக்ஸ்க்ளூஷனில் இருக்கும். பட் இந்த கார்டில் வந்து கோல்டு வந்து இன்க்ளூடட். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜஸ். ஸோ கோல்டு மாதம் நகை சீட் கட்டுறவங்க இந்த கார்டு வந்து தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த கார்டோட லவுஞ்ச் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 2 வெளிநாட்டு லவுஞ்ச் ஆக்சஸ். நான் இந்த கார்டு ஆக்சுவலாக வெளிநாட்டு லவுஞ்ச் யூஸ் பண்ணேன் மலேசியாவில். ஸோ சூப்பர்பான கார்டு. ப்ரையாரிட்டி பாஸ் கொடுத்துருவாங்க. ப்ரையாரிட்டி பாஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கார்டை என்டர் பண்ணாலே ப்ரையாரிட்டி பாஸ் வந்துடும். இந்த கார்டில் இன்பில்ட்டாக ப்ரியாரிட்டி பாஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தனியாக ஒரு கார்டு வச்சுலாம் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ஆப் இல்லாமல் கார்டே நீங்கள் சும்மா ஸ்வைப் பண்ணாலே உங்களுக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 லவுஞ்ச் ஆக்சஸ் வெளிநாட்டில் ஒவ்வொரு குவார்ட்டர் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 8 வெளிநாட்டு லவுஞ்ச் ஆக்சஸும். அதே மாதிரி
இந்தியாக்குள்ளே டொமஸ்டிக்காக ஒரு குவார்ட்டருக்கு 8 லவுஞ்ச் ஆக்சஸும் வருஷத்துக்கு 32 லவுஞ்ச் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ 32 யோசிச்சு பாருங்கள், வருஷத்துக்கு 32 டொமஸ்டிக்கு 8 வெளிநாட்டில் மொத்தம் 40 லவுஞ்ச் ஆக்சஸ் வருஷத்துக்கு இந்த ஆக்சஸ் கிரெடிட் கார்டு கொடுக்குது, இந்த ஹொரைசன்கிற கிரெடிட் கார்டு. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெஸ்ட் கிரெடிட் கார்டு. அதே மாதிரி ஃபியூவல் சர்சார்ஜ் வே ஆஃப் வந்து நான் சொன்ன மாதிரி 400ரூவாலேருந்து 500ரூவாக்குள்ளே 400ரூவாலேருந்து 5000ரூவா வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் போடுவாங்களே, கார்டு யூஸ் பண்ணால் சர்சார்ஜ் போடுவாங்க. அந்த சர்சார்ஜ் வந்து வேவ் ஆஃப் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அது வந்து 400ரூவா வரைக்கும் தான் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். நான் அட்வைஸ் பண்ணுவேன், ஃபியூவலுக்கு வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃபியூவலுக்கு வந்து 1% சர்சார்ஜ் 100ரூவா யூஸ் பண்ணுறீங்கன்னா 100ரூவாய்க்கு 1% என்னது ₹1. அந்த ₹1 18% ஜிஎஸ்டி என்னது 18 காசு. ஸோ 1% வேவ் ஆஃப்னா அந்த ₹1 திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் அந்த 18 காசு வந்து அப்படியே தான் இருக்கும், ஜிஎஸ்டி ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் இந்த ஃபியூல் கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி வேவ் ஆஃப் பண்ணலைன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எஸ்பிஐ ஃபியூல் கார்டு நம்ம சேனலில் இதுக்கு வீடியோ போட்டிருப்போம். எஸ்பிஐ ஃபியூல் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.25% ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதில் வந்து ₹100 ₹1 ரிட்டர்ன் பண்ணிட்டு 18 காசை திருப்பி தரலாம், பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ₹3.25 அதில் வந்து ரிவார்டு சிஸ்டமாக கிடைக்கிது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இது வந்து ஃபியூவலுக்கு என்ன சொல்கிறது, எட்ஜ் மைல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்சூரன்ஸ் நம்ம வழக்கம் போல் இன்சூரன்ஸ் வந்து 10 lakhs கவர். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சாலும் இதெல்லாம் நமக்கு வாங்கவே முடியாது. இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து வர்த்தே கிடையாது. அதே மாதிரி டைனிங் டிலைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டைனிங் டிலைட்ஸ்னால் நீங்கள் நம்ம ஈஸி டைனர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ஹோட்டலில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா போய் சாப்பிட்டு அந்த ஆப்லேயே பில் பே பண்ணிங்கன்னா ₹1500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மினிமம் ₹2500 மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும். ₹2500 மேலே ஹோட்டல் பில் வந்துச்சுன்னா அப் டு 15% அப் டு ₹1500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வெனஸ்டே டிலைட் என்னென்னா உங்களுக்கு வந்து திடீர்னு வெனஸ்டே ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணுவான்னா ஸ்விக்கியில் ஒரு டிஸ்கவுண்ட் போடுவான், ஜொமேட்டோவில் ஒரு டிஸ்கவுண்ட் போடுவான், அமேசானில் டிஸ்கவுண்ட் போடுவான். ஸோ அந்த மாதிரி வெனஸ்டே டிலைட் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் போடுவான். ஸோ அதெல்லாம் இதில் கிடைக்கும். இந்த கார்டு நான் சொன்ன மாதிரி தான். இந்த கார்டு வந்து ₹3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. எலிஜிபிலிட்டி வந்து 18லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கணும். சேலரி ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம். வருஷத்துக்கு ₹10,00,000 மேலே, ₹10,00,000 குறைஞ்சது ₹9,00,000 மேலே இன்கம் இருக்கணும். 9 lakhs ப்ளஸ் இன்கம் இருக்கணும். ஸோ இன்கம் தான் அந்த கார்டு கிடைக்கும். இது ஒன் ஆஃப் தி அஃப்ளூயன்ட் கார்டு. அஃப்ளூயன்ட் கார்டுனா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு உண்டான கார்டு. அதனால் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபோரெக்ஸ் சார்ஜஸ், சப்போஸ் இந்த கார்டு நீங்கள் வெளிநாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 3.5% ப்ளஸ் ஜிஎஸ்டி ஃபோரெக்ஸ் சார்ஜஸ். ஸோ வெளிநாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வெளிநாட்டு ஏர்லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க ஏர்லைன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ₹100 சொன்ன மாதிரி 5 எட்ஜ் மைல்ஸ். ஸோ 5 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். ஸோ 5 எட்ஜ் மைல்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன் 5 எட்ஜ் மைல்ஸ் மிகப்பெரிய விஷயம்னா, ஆக்சிஸோட ட்ராவல் பார்ட்னர் இருக்காங்களே, ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜ் மைல்ஸு. இந்த எட்ஜ் மைல்ஸை நீங்கள் வந்து ஹோட்டல்ஸுக்கும் நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு பார்த்துருப்போம், ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அமெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்சிஸ் கார்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்தியாவிலே வந்து இப்போதைக்கு நான் சொல்வேன், இப்போதைக்கு பெஸ்ட் அதிகமாக ட்ராவல் பார்ட்னர் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கிறது ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான். ஸோ ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சுருக்கவங்க, இந்த சுச்சுவேஷன்ஸில் ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சுருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த எட்ஜ் மைல் ரிவார்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறையா பேர். இப்போதைக்கு ஏறுமுகத்தில் இருக்கிறது ஹெச்எஸ்பிசி. ஸோ ஹெச்எஸ்பிசியை பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம இது மட்டும் பார்ப்போம். ஏன் நான் இது வந்து ஆக்சிஸ் பேங்க் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க்கோட எட்ஜ் போர்ட்டல் இது ஆக்சிஸ் பேங்க் ட்ராவல் எட்ஜும்பாங்க. இந்த போர்ட்டல் வச்சு தான் நீங்கள் எட்ஜ் மைல்ஸில் இருக்க ரிவார்ட் சிஸ்டத்தை ரெடி பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறோம்ல, ஸோ நான் சொன்ன பாருங்கள் பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு, ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இல்லை. என்னென்ன பாயிண்ட் ஃப்ளைட்ஸ்னால், ஃப்ளைட் மட்டும் ஏர் கனடா, ஃப்ளையிங் ப்ளூனா ஏர் ஃப்ரான்ஸு, ஏர் இண்டியா, ஏஷியா, ஏர் ரிவார்ட்ஸ்னால் ஏர் ஏஷியா ஏர்லைன்ஸு, எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸு, எத்திகாடு, ஜல்லுலாம் வந்து உலகத்திலே ஜாப்பனீஸ் ஏர்லைன்ஸு. உலகத்திலே மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 11 கிரெடிட் கார்டு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர் வச்சுருக்காங்க. இத்தனை நாட்டில் மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 11 நாடுக்குள்ளே தான் அது ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பேங்க் வந்து ஆக்சிஸ் பேங்க். இந்தியாவிலே எந்த பேங்க் கிடையாது ஜல்லு கூட. நீங்கள் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க, ஹெச்எஸ்பிசி எடுத்துக்கோங்க, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க, எஸ்பிஐ எடுத்துக்கோங்க, இவங்க யாருமே ஜல்லோட பார்ட்னரே கிடையாது. எஸ்பிஐ வந்து இப்போ இன்டர்மைல்ஸ்னு ஒரு கார்டு வச்சுருக்காங்க. அந்த கார்டு வந்து ஜல் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு ரிசல்ட் அவுட்கம் கிடைக்குன்னு நமக்கு தெரியல. பட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் குவாண்டஸ், இது பேர் குவாண்டஸ் ஏர்லைன்ஸ். கத்தார் ஏவியோஸ், நான் உண்மையை சொல்கிறேன், கத்தார் ஏவியோஸ் மாதிரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கரன்சி, ஏர்லைன் கரன்சி எதுவுமே கிடையாது. நான் கத்தார் ஏவியோஸை பற்றி உங்களுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். ஏன்னா கத்தார் ஏவியோஸில் நீங்கள் பாயிண்ட்ஸை ஏற்றுனீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு, மலேசியன் ஏர்லைன்ஸு, ஓமன் ஏர்லைன்ஸு, கேத்தே பசிபிக், ஹாங்காங் போகிறது, சென்னையிலேருந்து மலேசியா போகிறதுக்கு மலேசியன் ஏர்லைன்ஸு, சென்னையிலேருந்து கொழும்பு போகிறதுக்கு
கொழும்பு போகிறதுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு, சென்னையிலேருந்து ஓமன் போகிறதுக்கு ஓமன் ஏர்லைன்ஸு, சென்னையிலேருந்து கத்தார் போகிற கத்தார் ஏர்வேஸு, அப்புறம் சென்னையிலேருந்து ஹாங்காங் போகிற கேத்தே பசிஃபிக்கு, இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் பல ஏர்லைன்ஸ் இருக்குது. ப்ளஸ் சென்னையிலேருந்து நீங்கள் லண்டன் போகிறதுக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர் இருக்குது. நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர் ஆக்சுவலாக ஃபின்லாண்டு போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணப்போ எனக்கு எப்படி ஃபின் ஏருக்கு பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு தெரியாதப்போ எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி கத்தார் ஏவியோஸை பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஈஸியாக மாற்றலாம், 1:1 ரேஷியோக்கு மாற்றிட்டு அதில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேருந்து ஃபின் ஏர்வேக்கு 1:1 ரேஷியோக்கு மாற்றலாம். அப்படி மாற்றினோம்னா 55,000 கத்தார் ஏவியோஸ் இருந்தால் போதும், ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட் போயிட்டு வந்துடலாம். டெல்லியிலேருந்து ஃபின்லாண்டு, ஃபின்லாண்ட்லேருந்து டெல்லி. இது நீங்கள் காசை கொடுத்து புக் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் 55,000 கத்தார் ஏவியோஸில் நீங்கள் புக் பண்ணிடலாம். அப்படின்னா 1,10,000 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் வேணும். ஆறு ஆக்சிஸ் ஹொரைசன் கார்டு இருந்தால் 1,10,000 எட்ஜ் மைல்ஸ் இருந்தால் போதும். 1,10,000 எட்ஜ் மைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் கன்வெர்ட் கேல்குலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 1.8 ருபீஸ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹியூமங்கஸ் வேல்யூ, சீரியஸாக சொல்கிறேன். அதனால தான் கத்தார் ஏர்வேஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஏர்லைன் பார்ட்னருமே. அப்போ கிறிஸ் ஃப்ளையர், உங்களுக்கே தெரியும், கிறிஸ் ஃப்ளையருங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். அது அவங்க தான் எப்பயுமே நம்பர் 1 அவார்டு வாங்குவாங்க. ஸ்கை ட்ராக்ஸு எந்த அவார்டாக இருந்தாலும் அவங்க தான் வருவாங்க. அப்புறம் ஸ்பைஸ் ஜெட் கிளப், இது நம்ம ஊர் ஸ்பைஸ் ஜெட்டு சொல்ல வேணாம், இது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் தாய் ஏர்வேஸு, அதுக்கப்புறம் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸு, அதுக்கப்புறம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவோட சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி இத்தனை ஏர்லைன் பார்ட்னர்ஸு ஃப்ளைட்டுக்கு மட்டும். ஹோட்டல்ஸ்க்கு எடுத்து பார்த்திங்கன்னா அக்காரு, ஐஹெச்சி, கிளப் ஐடிசி, மேரியட் பான்வே, போஸ்ட் கார்டு ஹோட்டல், விந்தியம் ஹோட்டல்ஸ்னு சொல்லி இதில் நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணுறது அக்கார் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அக்கார் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் பாருங்கள், ஒவ்வொரு எட்ஜ் மைல்ஸுங்கிறது ஒரு ஹை வேல்யூ கரன்சின்னு. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அக்காருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு எட்ஜ் மைல்ஸையும் அக்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அக்காரில் ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அக்கார் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ரூபாலேருந்து 1.8லேருந்து 2 ருபீஸ். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டோட வேல்யூ 2 ருபீஸ். அப்போ நீங்கள் 100 ரூபா யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு 5 எட்ஜ் மைல்ஸ் திருப்பி கிடைக்கும். அப்போ 5 எட்ஜ் மைல்ஸை நீங்கள் அக்காரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 5 × 2 இஸ் ஈக்குவல் டு 10 ருபீஸ். ஸோ 10% பேக்கு. அதுவே நீங்கள் நார்மலாக கடையில் கிராசரி வாங்கி ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் 2 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்குமா? ஸோ 2 எட்ஜ் மைல்ஸ் அக்காரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 4 ருபீஸ். அப்போ 4%, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 4%. ஃப்ளைட்டில் வாங்கினா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 10%. ஸோ ஒன் ஆஃப் த டீசென்ட்டு என்ன சொல்கிறது, ரிவார்டிங் சிஸ்டம். ஸோ நல்ல டீசெண்டாக ரிவார்டிங் சிஸ்டம். இந்த 9 லேக் சேலரி பேக்கேஜில் மிட் இன்கம் உள்ளவங்களுக்கு இந்த அளவுக்கு டீசெண்டான ஒரு ரிவார்ட் சிஸ்டம் எந்த கார்டும் கொடுக்க மாட்டான். சீரியஸ் சொல்கிறேன், கொடுக்கவே மாட்டேன். ஆக்சிஸ் அட்லஸ்னு ஒரு கார்டு இருந்துச்சு, அந்த கார்டு தந்தால் அந்த கார்டை இப்போ கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஆக்சிஸ் ஹொரைசனுக்கு மாற வேண்டியதாகிடுச்சு எல்லாருக்கும். எனக்கே ஆக்சிஸ் அட்லஸ் கிடச்சிது, நான் தான் வேண்டான்னு சொல்லி இதுக்கு வந்தேன். இப்போ பார்க்குற ஆக்சிஸ் அட்லஸை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. இல்லை எனக்கு செலவுக்கு நான் கோல்டு இந்த நகைச்சீட்டு கட்ட அது பண்ணுறதுனால ஆக்சிஸ் அட்லஸ் நகைச்சீட்டுக்கு ரிவார்ட் சிஸ்டமே தரமாட்டான். ஸோ அதனால் எனக்கு அது செட் ஆகாது. நல்ல முடிவு தான் ஹொரைசன் வாங்கினது நான் என்னன்னே மனசு தேத்திக்கிட்டேன். ஸோ நான் ஏன் அக்கார் சொன்னேன், அக்காருங்கிறது இந்த மாதிரி ஐபிஎஸ் ஹோட்டல் தெரியுங்களா, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், லுல்லு மாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐபிஎஸ் ஹோட்டல் இருக்குது. இந்த சாஃபிட்டல், நோவோட்டல், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் இருக்கும். ஐபிஎஸ் ஹோட்டல் நம்ம சென்னையிலே நிறையா இருக்குது. ஸோ இவங்க தான் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க, அக்கார் ஹோட்டல்ஸ் தான். சிங்கப்பூரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிங்கப்பூரில் எவ்வளோ ஹோட்டல் காஸ்ட்லின்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கேயே 4,831 ரூபாய்க்கு ஒரு ரூம் தரானா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்கிறேன்ல, இந்த கார்டு வாங்கினா 5000 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்களே. ஸோ 5000 எட்ஜ் மைல்ஸை 5000 எட்ஜ் மைல்ஸை நீங்கள் அக்காருக்கு மாற்றினீங்கன்னா 10,000 ரூபா மதிப்பிலான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 10,000 ரூபா மதிப்பிலான பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் 2 நைட்டு சிங்கப்பூரில் ஃப்ரீயாக தங்கலாம். 2 நைட் சிங்கப்பூரில் ஃப்ரீயாக தங்கலாம், அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கார்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கார்டு நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு விஷயம், நான் ஒரு டெலகிராம் லிங்க்கு கீழே அனுப்புகிறேன். அது சேனல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு அதுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த காஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க கிடையாது, டேரெக்டாக டிஎம் தான். ஸோ ஏன் இந்த டேரக்ட் டிஎம்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த மாதிரி கார்டு ஒன்று ரிஜெக்ட் ஆகிருச்சா HDFC பேங்க்கில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நான் கேட்டேன் இந்த மாதிரி என்ன ரீசன் சொல்லி மெயில் அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் மெயில் ஃபார்மேட் கேட்டார். அவருக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் போடுங்க, உங்கள் பேர், டேட்டு, உங்கள் பேன் நம்பரு, உங்கள் சிபில் ஸ்கோரு, உங்கள் இன்கம் ப்ரூஃப், சேலரி ஸ்லிப் எல்லாம் அட்டாச் பண்ணி மெயில் போடுங்க. மெயில் போட்ட உடனே இந்த மாதிரி அவங்க ரிப்ளை எனக்கு ரீசன் கொடுங்க அப்படின்னு இன்டர்னல் பாலிசின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு எக்ஸாக்ட் ரீசன் வேணும்னு சொல்லி சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கே நாங்கள் ரிட்டன் போஸ்ட்டே அனுப்பிச்சோம். ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் RBI ஆம்புஸ்மெண்ட் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மெயில் போட்ட உடனே அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்டு அப்ரூவே பண்ணிட்டாங்க. நண்பர் அப்ளை பண்ண கார்டு அப்ரூவே பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன், ஓ ரைட், நம்ம கிரெடிட் கார்டு கம்யூனிட்டிங்கிறது ஒரு எஃபெக்டிவான கம்யூனிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம். இது காசு பார்க்கறதுக்குலாம் எதுவும் மாற்றாமல் ஒரு பியூர்லி கைடிங் வேல்யூவாக ஒரு
நம்ம நண்பர்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி அதை நம்மளே ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுவோம். முடியலையா வேறு ஏதாவது யார்கிட்டயாச்சும் நம்ம நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டு எனக்கு என்னோடய சேலரி இதுதான் ப்ரோ, இதான் என் சேலரி, இது என்னோடய இன்கம், இதனோட செலவு, எந்த இடத்துல அதிகமாக செலவு பண்ணுவேன், ஸ்கூல் ஃபீஸா, காலேஜ் ஃபீஸா, ஆர் கிராசரியா, வீட்டு வாடகை மேக்ஸிமம் கிரெடிட் பே பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ கரண்ட் பில்லாக நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல எந்த கிரெடிட் கார்டு நம்ம வாங்கலாம், உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு சூட் ஆகும்னு நான் சொல்லிடுவேன். மேக்ஸிமம் 24 hours to 48 hours ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ லேட்டாக ரிப்ளைனா கோச்சிக்காதீங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் நமக்கு இந்த ஆஃபீஸ் வேலை அது இது இருக்குங்களா, ஸோ அதனால தான் பண்ணுறோம். இதுக்கு எந்த பியூர்லி காசோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி நட்புக்காக மட்டும்தான். இது ஃப்ரீன்லாம் சொல்லி நான் கொச்சைப்படுத்தல, நட்புக்காக, நம்ம நட்புக்காக தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ இது சேனல்லாம் கிடையாது, ஸோ டேரக்ட் டிஎம் தான். உங்களுக்கு என்ன டவுட்லையும் கால் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ணால் பேச முடியாது, அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன உங்களுக்கு அடுத்து என்ன வேணும்னு, அடுத்து எப்படி இந்த ஃப்ளைட்டை ரிடீம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வேணுமா, கத்தார் ரிவ்யூஸ் பற்றி வேணுமான்னு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஹாப்பி சண்டே. எல்லோரும் சண்டே நல்லா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.